வணக்கம். ஸ்டாலினுக்கு வந்த அதிர்ச்சி செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் கூட்டணியாக இருக்கின்ற விசிக முஸ்லிம் லீக் தற்பொழுது கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. திமுகவில் இருந்து வெளியேறிவிட்டதாக அதிகாரப்பூர்வமான தகவலும் தெரிய வந்துள்ளது. அமைச்சரவையில் இடம் கிடைத்துவிட்டது. முதல்வர் விஜய் அவர்கள் விசிகவிற்கும் முஸ்லிம் லீக் கட்சிக்கும் ஒரு அமைச்சர் பதவியை வழங்கிவிட்டார். இன்று ஆளுநர் மாளிகையில் விசிகவின் சார்பாக வன்னியரசு அவர்களும் முஸ்லிம் லீக் சார்பாக ஷாஜஹான் அவர்களும் அமைச்சராக இன்று பொறுப்பேற்றுவிட்டார்கள். நேற்றே உதயநிதி கூறியிருப்பார், வெளியே இருந்து ஆதரவுகளை கொடுக்கும் பட்சத்தில்தான் திமுகவுடன் கூட்டணி தொடரும். அதுவே அமைச்சரவையில் இடம்பெற்றுவிட்டால் திமுகவின் கூட்டணியில் இடம் கிடையாது, திருப்பி வந்தாலும் சேர்க்க மாட்டோம் என்பதையும் உதயநிதி தெரிவித்திருந்தார். ஆனால் இப்பொழுது திமுகவின் கூட்டணி உடைந்துவிட்டது. அமைச்சரவையில் இடம் கிடைத்துவிட்டதன் காரணமாக சுமார் 45 ஆண்டுகளாக திமுகவுடன் பயணித்த முஸ்லிம்கள் தற்பொழுது வெளியே வந்துவிட்டார்கள். முஸ்லிம் லீக் தற்பொழுது கூட்டணி உடைந்துவிட்டதாகவே தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது என்றால் தென் மாவட்டங்களில் முஸ்லிம்களது ஆதரவுகளை வைத்து மட்டும்தான் வெற்றியடைந்துள்ளது. என் நேரு அவர்கள் போட்டியிட்ட தொகுதியில் எத்தனை வாக்கு வித்தியாசங்களில் வெற்றியடைந்தால் தெரியுமா? 756. இந்த 756 ஓட்டுக்கள் முஸ்லிம் பகுதியில் இருந்து வந்ததுதான். இதேபோல் பல தொகுதிகளில் திமுகவின் வேட்பாளரை வெற்றியடைய வைத்தது முஸ்லிம் பகுதியின் ஓட்டுக்கள் மட்டும்தான். இல்லை என்றால் பல இடங்களில் திமுக 2வது இடத்திற்குத்தான் வந்துள்ளது. இல்லை என்றால் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிட்டிருக்கும் என்ற தகவலும் கருத்து கணிப்புகளும் சமூக வலைதளங்களில் ஆதாரங்களுடன் பகிரப்பட்டு வருகிறது. மேலும் திமுகவுடன் இருந்த உறவுகள் முறிந்துவிட்டதன் காரணமாக வருகின்ற 2029 மக்களவை தேர்தல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியுடன் சேர்த்து 40 தொகுதிகள் நிச்சயம் முஸ்லிம்கள் திமுகவிற்கு வாக்குகளை செலுத்த மாட்டார்கள். விசிகவின் வாக்குகளும் திமுகவிற்கு இனி கிடையாது. காங்கிரசின் வாக்குகளும் திமுகவிற்கு இனி கிடையாது. இதனால் அதிர்ச்சியடைந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை அவசர ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. அதில் கனிமொழி அவர்கள் இனியும் கூட்டணிகளை நம்பி நாம் கட்சியை நடத்த வேண்டாம், மக்களிடம் நேரடியாக நம்முடைய ஆதரவுகளை கோருவோம், தனித்தே 234 தொகுதிகளில் போட்டியிடுவோம் என்பதை கனிமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். நீங்கள் ஊழல் செய்யாமல் இருந்தால் மக்கள் உங்களை புறக்கணித்திருக்க மாட்டார்கள். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்கள் சுமார் 450 கோடி பங்களாக்களை கட்டியுள்ளார். அதுவும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த பங்களாவின் வேலைப்பாடுகளும் நடைபெற்றது. இதற்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்தது? மக்களின் வரிப்பணங்களை நீங்கள் சுரண்டி அதை ஒட்டுமொத்தமாக குடும்ப சொத்துக்களாக மாற்றியதும் தான் உங்களது ஆட்சியை இழக்க நேரிட்டது. இளவரசராக உதயநிதியை அங்கீகரித்தது, துணை முதல்வராக மக்களின் அனுமதி இல்லாமல் அவரை குறுகிய காலத்தில் உதயநிதியை துணை முதலமைச்சராக இருக்கையில் அமர வைத்து அவரை ஒட்டுமொத்தமாக மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியதும் திமுகவின் தோல்விற்கு முக்கியமான காரணமாகவும் அமைந்துவிட்டது. தனிப்பட்ட முறையில் முதல்வர் விஜய் அவர்களை அரசியலுக்கு முன்பாக தாக்கியதும், இதனால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளானதும் மக்கள் தங்களது வழிகளாக நினைத்து விசில் சின்னத்திற்கு வாக்குகளை செலுத்தினார்கள். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகள் விஜய் அவர்கள் கைப்பற்றியுள்ளார். இதற்கு சேகர்பாபு தான் காரணம். அவர் விஜய் அவர்களுக்கு எதிராக பல குளறுபடிகளையும் சதி திட்டங்களையும் தீட்டியுள்ளார். மக்கள் ஆத்திரமடைந்து திமுகவை வேண்டாம் என்று கூறும் அளவிற்கு ஒவ்வொரு அறிவிப்புகளையும் தற்பொழுது வாக்குகள் மூலமாக செலுத்திவிட்டார்கள். தற்பொழுது ஆட்சியை கலைத்துவிடலாம், 6 மாதங்களுக்கு பிறகு தங்களுக்கு பாதுகாப்பாக கூட்டணிகள் இருக்கிறது என்று நம்பிக்கை வைத்திருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இனி வாய்ப்பே கிடையாது. முஸ்லீம் லீக் மற்றும் விசிக இரண்டின் ஆதரவு இல்லாமல் திமுகவால் வெற்றியடைவது சாத்தியமே கிடையாது என்ற தகவலும் பிரபல நாளிதழ்கள் வெளியிட்டுள்ளது. இதனால் தற்பொழுது விசிக மற்றும் முஸ்லீம் லீக் ஆதரவுகள் நேரடியாக விஜய் அவர்களுக்கு வந்துவிட்டது. மேலும் இடதுசாரிகளது ஆதரவுகளும் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டால் படுதோல்வியை தான் தழுவும் என்று கூறப்படுகிறது.
அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக மக்கள் மத்தியில் நேரடியாக செல்லாது. குடும்ப அரசியல் மட்டுமல்ல, ஆதிக்கமும் அதிகமாக பவர் சென்டராக பல தனியார் நிறுவனங்களிடம் பண மோசடிகளையும் ஈடுபட்டு திமுக தோல்விற்கு முக்கியமான காரணம். தோல்வியடைந்து கிட்டத்தட்ட 4 நாட்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு மிக முக்கியமான ஆதாரங்கள் 30 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்கள் கிடைத்தது. சென்னையில் தோல்வி அடைந்ததற்கு காரணமே சேகர் பாபு தான். பல கட்சிக்காரர்களிடம் இருந்து பல கோடிகளை பெற்று அவர்களுக்கு சாதகமாக பிரச்சாரங்களை செய்யாமல் இருந்துள்ளார். ஏன், முதல்வராக இருந்த ஸ்டாலின் அவர்களது தொகுதியிலேயே ஸ்டாலின் அவர்களை பிரச்சாரம் செய்ய சேகர் பாபு அவர்கள் விடவில்லையாம். நீங்கள் போங்க தலைவரை, நான் பார்த்துக்கொள்கிறேன், நீங்கள் இல்லாமலேயே நான் வெற்றியடைய வைத்து விடுகிறேன் என்று கூறிவிட்டாராம். ஆனால் தேர்தல் முடிவுகளில் கிட்டத்தட்ட முதல் சுற்றில் இருந்தே பின்னடைவை மட்டும்தான் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தார். இதுதான் மீள முடியாத ஒரு துயரமாக இருக்கிறது. திமுகவிற்கு தோல்வி என்பது புதிதல்ல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் அனைத்துமே கிட்டத்தட்ட வேறொருவரிடம் கையில் சிக்கி கொண்டது. தற்பொழுது அதிமுக வந்தால் இவர்களுக்கு திருப்தி, ஆனால் புதிதாக ஒருவர் வந்துவிட்டால் திமுகவை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிரலைகள் தற்பொழுது மிக பெரிய அளவிலான ஒரு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று காலையில் பதவி பிரமாணம் திமுக எதிராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் மற்றும் விசிகாவினர்கள் ஆதரவுகளை கொடுத்ததால் தற்பொழுது கடுமையான அதிர்ச்சியில் இருக்கிறார். இனி கூட்டணிக்குள் முஸ்லீம் லீக்கோ விசிகாவோ காங்கிரஸ் மட்டுமல்ல இடதுசாரிகளோ ஒட்டுமொத்தமாக இனி திமுகவுடன் கைகோர்ப்பது கடினம். இதனால் 234 தொகுதிகளில் தனித்துதான் போட்டியிட வேண்டும். விஜய் அவர்களை சாதாரண சின்ன பையன் என்று நினைத்து அரசியலில் அவரை தற்கூரி என்றும் அவரது ஆதரவாளர்களையும் தொண்டர்களையும் ரசிகர்களையும் தற்கூரிகள் அணில் குஞ்சுகள் என்று கூறிய அதே திமுகவின் நிர்வாகிகளும் எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் இன்று மாண்புமிகு முதல்வர் என்று சொல்ல வைத்துள்ளார் என்றால் மக்களின் ஆதரவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. யாரையும் சாதாரணமாக எடைபோடக்கூடாது. அனைவருக்கும் சமமான மரியாதை சமமான உரிமை வழங்கினால் மட்டும்தான் அவன் மன்னன். இல்லை என்றால் அவன் எப்ப வேண்டுமானாலும் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்குவான் என்பதற்கு மக்கள் எடுத்த முடிவு சரியானதா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். தற்பொழுது விசிகாவும் முஸ்லீம் லீக்கும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரலாற்று சாதனை விஜய் அவர்கள் செய்துள்ளார் என்றும் இதனால் அவர்களது சமுதாய மக்களுக்கு நிச்சயம் அது வாழ்வாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் பயன்படையும் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. கனிமொழி அவர்கள் கூறுவது போல 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிட்டால் எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதை மக்களாகிய நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்றால் திமுக இனி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை கூறுங்கள்.